Hello students, welcome to Max Neram. 10th standard Max chapter 1 exercise 1.3 la 10th question பார்க்கலாம். The data in the adjacent table displays the length of a person forehand and their corresponding height. Length கொடுத்துருக்காங்க, height கொடுத்துருக்காங்க, order வைஸா கொடுத்துருக்காங்க. Based on this data, the students finds the relationship between the height வந்து y எடுத்துக்கணும் and the forehand length வந்து x எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க y equal to has y equal to ax plus b where a and b are constants கொடுத்துருக்காங்க. x வேல்யூ y வேல்யூ கொடுத்தாச்சு. இது என்ன ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இதுல 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சப்டிவிஷன் 1 பாருங்க. செக் இஃப் திஸ் ரிலேஷன் as a function is a function கேக்குறாங்க. ஓகேவா? क्वेश्चन பாருங்க. 10th sum நம்ம சொல்யூஷன் டைரக்டா போலாம். செக் இஃப் திஸ் ரிலேஷனா கேக்குறாங்க. எஸ் ஆர் நோ? ஆர் வேல்யூ பாருங்க. நம்ம இப்ப ரிலேஷனா கேட்கும்போது சம்ஸ் பாருங்க. இப்போ வந்து 40 35 56 எக்ஸ் வேல்யூ 35 லென்த் ஆகும்போது இன்ச்சஸ் வந்து 56 இருக்கு ஹைட். 45 ஆகும்போது 65 50 69.5 55 74 எல்லாமே எக்ஸ் வேல்யூ எல்லாமே ஒய் வேல்யூவோட ரிலேஷன் ஆகுது. அப்போ எஸ். அப்போ நீங்க ரிலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் 35, 56 நெக்ஸ்ட் 45, 65 நெக்ஸ்ட் 50, 69.5 நெக்ஸ்ட் 55, 74 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்து எழுதுறோம் ரிலேஷனா. அப்ப இங்க பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு இது ரிலேஷன் தான். ஏன்னா எஸ் தி கிவன் ரிலேஷன் ரீசன் எழுதுங்க. ஓகேவா? கிவன் ரிலேஷன் each element acts as unique image in y. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான ரிலேஷன் yக்கு இருக்கு. அப்ப இது ரிலேஷன் தான். ஓகேவா? அதனால எஸ் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2ல வந்து ஃபைண்ட் a and b கேட்டிருக்காங்க. a வேல்யூவும் அண்ட் b வேல்யூவும் கண்டுபிடிங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க 35 56. அப்போ நம்மளே கொடுத்துருக்க பாயிண்ட் எடுத்துப்போம். ஓகே, ஏ வேல்யூ வந்து நம்ம எக்ஸ் வந்து 35 எடுத்துக்கும் போது ஒய் வேல்யூ என்னவா இருக்கும் 56. நம்ம ரிலேஷன்லேயே பார்த்தா தெரியும் இது எக்ஸ் வேல்யூ இது ஒய் வேல்யூ. அப்போ நீங்க அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்துப்போம். ஒய் வேல்யூ என்ன 56 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 35 பிளஸ் பி. இது எப்படி எழுதலாம்? 35 இன்ட்டு ஏ 35a பிளஸ் பி ஈக்குவல் டு 56 இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? y ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ எடுத்துப்போம். ax பிளஸ் பிலேயே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேர்ம் எடுத்துப்போம். அவ்வளோதான். 45 வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா y வந்து 65 இருக்கும். ஓகே, இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 65 ஈக்குவல் டு a இன்ட்டு 45 பிளஸ் பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ 45a பிளஸ் b ஈக்குவல் டு 65. இதை செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கோங்க. கிளியர்? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா b வேல்யூ கேன்சல் ஆகும். பாருங்க, நீங்களே பாருங்க. எதை பண்ணா நீங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கேன்சல் பண்ணாதான் அடுத்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம b கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? 45a பிளஸ் b ஈக்குவல் டு 65. 35a பிளஸ் பி ஈக்குவல் டு 56. இப்போ செகண்ட் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது டவுன்ல இருக்கிறது எல்லாமே பிளஸ் மைனஸ் ஆகும். சப்போஸ் மைனஸ் இருந்தா பிளஸ் ஆகும். இது எல்லாருக்கும் தெரியும். நீங்க 9th 10thல ஏற்கனவே நிறைய சம்ஸ் போட்டிருக்கீங்க. அப்போ பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிடும். 45ல இருந்து 30a போச்சுன்னா 45ல இருந்து 35 போச்சுன்னா 10. 10a ஈக்குவல் டு 65 56 போச்சுன்னா 9. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்மளுக்கு 10a ஈக்குவல் டு 9 வந்ததா 9 ஈக்குவல் டு என்ன ஆகும்? 9/10 ஆகும். அப்போ a வேல்யூ 0.9 எழுதலாமா? ஒரு 0 இருக்கிறதால 0.9 வச்சுக்கலாம். அவ்வளவுதான்.
இதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் இன் எனி ஈக்குவேஷன் 1 இல்லை 2 இதில் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கிளியர்? அப்போ ஈக்குவேஷன் 1 அது 35a + b = 56. அப்போ a வேல்யூ என்ன? 35 × 0.9 + b = 56. இது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 31 பாயிண்ட் வரும். 5 + b = 56. அப்போ b = 56 - 31.5. b = இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சிம்பிள் கால்குலேஷன் தான். டெசிமலில் சப்ராக்ட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். 56.00 வச்சுக்கோங்க. 31.5 போட்டுக்கோங்க. சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு வேல்யூஸ் வரும். ஓகேவா? இல்லை 1 பாயிண்ட்டுக்குனால 10 வச்சிங்கன்னா 10ல் 5 போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ b வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ a வேல்யூ b வேல்யூ நம்ம சப்டிவிஷன் 2 முடிச்சாச்சு. சப்டிவிஷன் 3 பாருங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, find the height of the person whose forehead length is 40 cm. அதாவது லென்த் கொடுத்துட்டாங்க, ஹைட் கேட்குறாங்க. ஹைட்னா நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லென்த் கொடுத்தாச்சு, ஹைட் சாரி ஒய் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? கிவன் எக்ஸ் வந்து லென்த்து. ஓகேவா? அவங்க எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் தேர்ட் சப்டிவிஷன். ஹைட்டு அதாவது ஒய் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. சிம்பிள். ஒய்க்கு தெரியாது நம்மளுக்கு. a × எக்ஸ் வேல்யூ என்ன? 40 சென்டிமீட்டர் + b. கிளியர்? b வேல்யூ நம்மளுக்கு சாரி a வேல்யூ ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு 0.9 × b வேல்யூ என்ன? 24.5 கண்டுபிடிச்சிக்கோம். ஓகேவா? அப்போ y = இது ரெண்டுத்தை மட்டும் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்? 0.9 × 40 மட்டும் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு 36 + 24.5 வரும். இது ரெண்டுத்தை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்னவா இருக்கும்? y = 60.5. நான் சிம்பிள் கால்குலேஷன்லாம் போடலாமா? நீங்கள் அதை உங்களுக்கு ரஃப் காலத்தில் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60.5 வரும். கிளியர்? therefore அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தேர்ட் சப்டிவிஷன் ஹைட் ஆஃப் forehead 60. y என்னது? இன்ச்சஸ் தானே. அப்போ நீங்கள் ஃபைனல் ஆன்சர் இன்ச்சஸில் தான் எழுதுறோம். அது மெயின்மா. ஓகே, இப்போ நம்ம y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the length of the forehead. ஓகேவா? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆஃப் எ பர்சன் இஃப் த ஹைட் வந்து y வேல்யூ கொடுத்துட்டாங்க 53.3 inches கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டதுக்கு ஆப்போசிட்டாக போட போகிறோம். அவ்வளோதான். சப்டிவிஷன் 4 பாருங்க, ரொம்ப சிம்பிள். given height y = 53.3 inches. லென்த் கேட்குறாங்க, அதாவது forehead. அப்போ என்ன பார்க்கலாம்? ஓகேவா? எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கொடுத்துக்க ஃபங்க்ஷன் என்ன? y = ax + b. y வேல்யூ என்ன? 53.3. a வேல்யூ என்ன? 0.9. எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. + b வேல்யூ என்ன? 24.5. ஓகே, அப்போ 53.3 ஓட -24. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். 0.5 பண்ணும்போது 0.9x. இப்போ 0.9x இதை ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 28.8 வரும். அப்போ x = 28.8 டிவைடட் பை இது வந்து இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு 9 டினாமினேட்டரில் வந்துடும் 0.9. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட்னா நீங்கள் மல்டிப்ளை 10/10 போட்டுக்கலாமா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? 288. இங்கே 0 ஆகிடும், இங்கே வெறும் 9 ஆகிடும். இதை நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். எல்லா கால்குலேஷன் போகணுன்னு அவசியம் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க ரஃப் காலத்தில். ஓகேவா? 9 3s are 27, ரிமைண்டர் 1 18, 9 2s are 18. ஓகே, தட்ஸ் ஆல். அப்போது x = என்ன வந்து நம்மளுக்கு 32. இதை நீங்கள் சென்டிமீட்டர் எழுதணும். ஏன்னா எக்ஸ்ன்றது என்னது? லென்த்து தான். ஓகேவா? அதான் சென்டிமீட்டரில் வரும். ஹைட்டு தான் இன்ச்சஸ். ஓகேவா? அதனால தான் அது இன்ச்சஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா?
therefore length of the forehead equal to 32 centimeter. Very simple மா. கொஸ்டின் வந்து பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. திருப்பி நான் ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 10th சம்மு ஒரு ஹைட்டு ஆர்டர்லையும் லென்த் வைஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அதை ரிலேஷனாக கேட்குறாங்க. ஆமாம் எக்ஸில் இருக்க ஃபங்க்ஷன்லாம் ஒயில் இருக்குது. அப்போ இது ரிலேஷன் தான். அடுத்தது வந்து ஏ வேல்யூ பி வேல்யூனா ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 2 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி அதில் கேன்சல் பண்ணி நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சது பியில் ஏல சப்ஸ்டியூட் இன்னொரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் பி வேல்யூ வரும். இதை வச்சு நம்ம லென்த்து கொடுத்தா ஹைட்டை கண்டுபிடிக்கலாம், ஹைட்டை கொடுத்தா லென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். வெரி சிம்பிள்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.